தீபாவளி பண்டிகைக்கு 2 நாட்களே உள்ள நிலையில் கோவை கிராஸ்கட் வீதியில் புத்தாடைகளுக்கு ஏற்ப ஃபேன்சி அணிகலன்கள் வாங்க பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். அது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுஜாதாவிடம் கேட்கலாம். சுஜாதா, கிராஸ்கட் வீதியில் பொதுமக்களின் கூட்டம் எப்படி இருக்கு? என்ன மாதிரியான பொருட்கள் வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர்? கண்டிப்பாக மும்தாஜ், தீபாவளிக்கு இன்னும் 2 தினங்களே உள்ள சூழலில் ஆடைகள் வாங்குவதற்காக அனைத்து கடைகளிலும் பொதுமக்கள் கூட்டம் அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக கிராஸ்கட் சாலை, ஒப்பனக்கார வீதி உள்ளிட்ட அனைத்து பகுதியில் உள்ள கடைகளிலுமே பொதுமக்கள் கூட்டம் நிரம்பி வழியுதுன்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு ஆடைகள் வாங்குறாங்களோ அதே அளவுக்கு அணிகலன்களும் வாங்குறது வாடிக்கையாகி வருது. குறிப்பாக ஆடைகளுக்கு வாங்குற அதே அளவுக்கு அணிகலன் வாங்குவதற்காகவும் பெண்கள் கூட்டம் அனைத்து கடைகளிலும் அலமோதுன்னே சொல்லலாம். நான் இப்போ இருக்கிறது கிராஸ்கட் வீதியில் உள்ள ஒரு ஃபேன்சி நகை கடையில் தான் இருக்கேன். இந்த கடையில் காலை முதலே பெண்கள் அந்த ஃபேன்சி நகைகள் வாங்குவதற்காக அதிகரிச்சுட்டே வராங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா, நார்மலான நகைகள் வந்துட்டு விலை அதிகரிச்சதுனால இந்த ஃபேன்சி நகைகள் வாங்கி அணிவதற்காகவே கடைகளுக்கு வருவதாக வாடிக்கையாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ஆடைகளுக்கு ஏற்ற கலராக நகைகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆடைகளுக்கும் ஏற்றாற் போல அணிகலன்கள் தேர்வு செய்து வாங்குவதற்காகவும் வாடிக்கையாளர்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒரு அணிகலன்கள் வாங்குவதற்காக வாடிக்கையாளர் நம்மோடு இல்லை, அவரிடம் பேசலாம். வணக்கம், இப்போ என்ன வாங்க வந்திருக்கீங்க தீபாவளிக்காக? நாங்கள் செயின் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செயின்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பவுன் செயின் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதையே தொடர்ந்து ஃபங்க்ஷனில் போட முடியாது. அதனால நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பொண்ணுக்கு எனக்கு எல்லாருக்கும் வாங்க வந்துருக்கோம். இப்போ எப்படி இருக்கு தீபாவளிக்காக என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு? புதுசாக இருக்குங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. இங்கேயே இந்த கிராஸ்கட் கடை 3 கடை இருக்குது இல்லையா, அதனால நாங்கள் ஒவ்வொரு கடையை பார்த்துட்டு இங்கே லாஸ்ட்டாக இங்கே வந்துருக்கோம். மும்தாஜ், இவர் கூறியது போலவே நகையின் விலை அதிகரித்து வந்தாலும், எனவே ஒவ்வொரு ஆடைகளுக்கு தகுந்தாற் போல நகையை வாங்க முடியாது என்பதன் காரணமாக இந்த ஃபேன்சி நகைகளை வாங்குவதில் பொதுமக்கள் தரப்பில் ஆர்வம் காட்டி வராங்க. குறிப்பாக அவர்களுக்கு ஆடைகளுக்கு ஏற்றால் போகவே கம்மல், வளையல் என அனைத்து அணிகளையும் தற்பொழுது பெண்கள் இப்போ வாங்கி சென்றுட்டு இருக்காங்க. மும்தாஜ். சுஜாதா, தீபாவளிக்காக மக்கள் பொருட்கள் வாங்க அதிகம் ஆர்வம் காட்டும் இந்த சமயத்தில் போக்குவரத்து மாற்றங்கள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? போலீசார் எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றனர்? கண்டிப்பாக மும்தாஜ், அதாவது இந்த கிராஸ்கட் சாலையை பொறுத்த வரைக்கும் இந்த வீதி முழுவதுமே அனைத்துமே கடைகள் இருப்பதனால் இங்கே முழுவதுமாக இந்த வழியாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த கிராஸ்கட் சாலை வழியாக 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனம் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. மற்றும் பேருந்துகள் இந்த வழியாக செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. இதற்கு மாற்றாக 100 அடி சாலை வழியாக பேருந்துகள் செல்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதே போலவே ஒப்பனக்கார வீதி முழுவதுமே பேருந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அந்த வீதி முழுவதுமே பொதுமக்களின் கூட்டம் அலைமோதுவதன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே பேருந்துகள் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு பணியில கோவை மாவட்டம் முழுவதுமாக 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக ஒப்பனக்கார வீதி, கிராஸ்கட் சாலை பகுதிகளில் 6 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைச்சு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. மும்தாஜ், இது குறித்த கூடுதல் தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி சுஜாதா. தீபாவளி பண்டிகையை ஒட்டி மதுரையில் மின்னணு பொருட்கள் விற்பனை சிறப்பாக நடைபெறுகிறது. இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியால் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், மதுரையில் தீபாவளி கொண்டாட்டம் எப்படி உள்ளது? தீபாவளிக்கு பொதுமக்கள் எப்படி தயாராகி வருகின்றனர்? மும்தாஜ், நம்ம தற்போது நின்று கொண்டிருக்கிற மதுரை உள்ள கே நகரில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடையில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ தீபாவளி என்றாலே புத்தாடைகள் மற்றும் பட்டாசு, இனிப்பு வகைகள் மட்டுமல்லாது மக்கள் மனதில் தற்போது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மோகங்கள் அதிகரித்துள்ளது. இதனால் தற்போது மக்கள் அதிக அளவு தீபாவளி பண்டிகைக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குவதை ஆர்வம் காட்டி வருகின்றனர். தற்போது இந்த கடையில் உள்ள அந்த விற்பனையாளர், அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த தீபாவளிக்கு என்ன மாதிரியான புது விதமான மாடல் டிவிகள் வந்திருக்கு? அதில் என்ன மாதிரி டிவி மக்கள் அதிகமாக வாங்கி போகிறாங்க? புதுசாக பார்த்தீங்கன்னா எல்இடி புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோன்னா சோனி, சாம்சங், எல்ஜி, அதில் பர்டிகுலர் மாடல் வேணால் இப்போ உங்களுக்கு நான் ப்ரீவ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்களா, இப்போ அதோட மாடல் நம்ம ப்ரீவ் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஸ்டைல் கிளியர் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஸ்மார்ட் இந்த மாதிரி புது வியூவாக நமக்கு புதுசாக ஸ்டைலாக இருக்குது. இதனால் மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. இந்த மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக போய்கிட்டு இருக்குது.
கண்டிப்பாக மும்தாஜ், இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம், இப்போ இந்த பகுதியில் வந்துட்டு மதுரை ஒத்தக்கடை பகுதியை சேர்ந்த நிசாந்தினி வாடிக்கையாளர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த தீபாவளிக்கு என்ன வாங்க வந்திருக்கீங்க இந்த கடையில்? நாங்கள் வந்து எல்இடி டிவி வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இங்கே நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, ஆஃபரும் போட்டிருக்காங்க. அதால் எங்களுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்குது. நிறையா டிவிஸ் இருக்குது, வெரைட்டிஸும் நிறையா இருக்கிறதுனால எங்களால் ஆஃப் பண்ணி வாங்க முடிகிற அளவுக்கு இருக்குது. குறிப்பாக வந்து தீபாவளிக்காக இதை வாங்க வந்திருக்கீங்களே, இதோட வேறு ஏதாச்சும் சுவாரஸ்யமான தகவல் எது இருக்கா? இது வரைக்கும் வந்து நாங்கள் குட்டி டிவி வச்சு பார்த்துட்டு இருந்தோம், அதால் ஒரு நல்ல பெரிய டிவி வாங்கணுன்ட்டு இருந்தோம். சரி, தீபாவளி அப்போனா ஆஃபர் போடுவாங்க அப்படின்றதுனால ஓகே தீபாவளி ஆஃபர் டைமில் வந்து வாங்கிடுவோம் அப்படின்னு தான் வந்தோம். எனிவே ஹாப்பி தீபாவளி, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி டு எவ்ரிபடி. கண்டிப்பாக மும்தாஜ், நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த வாடிக்கையாளர் வந்துட்டு அவர்கள் வீட்டில் வந்து சிறிய ரக டிவியை வைத்து பார்த்ததாகவும், இந்த தீபாவளிக்கு எல்இடி டிவியை வைத்து வீட்டில் படம் பார்க்க வேண்டும் என்ற அவரது ஆசையை நிறைவேற்றுவதற்காக தற்போது இந்த டிவி வாங்க வந்திருக்காங்க. மும்தாஜ், இணைப்பில் வந்து பதிவு செய்தமைக்கு நன்றி நாகேந்திரன். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுரக ஆடைகள் வாங்குவதற்காக நெல்லை டவுன் பகுதியில் மக்கள் குவிந்து வருகின்றனர். அது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம். ரேவதி, புதுரக ஆடைகளுக்கு மக்களின் வரவேற்பு எப்படி இருக்கு? கண்டிப்பாக மும்தாஜ், அதாவது தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் இந்த கடைசி நேர விற்பனை என்பது களை கட்டியுள்ளதே அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடியது ஒரு துணிக்கடையில் தான் நின்றுட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் உள்ள டவுன் பகுதியில் தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த பகுதியில் பொதுவாகவே மக்கள் கூட்டங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதுவும் இந்த பண்டிகையை முன்னிட்டு மக்கள் கூட்டம் வந்து அலைமோதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்காக புதிய ரக ஆடைகளும் நிறையவே விற்பனைக்கு வந்திருக்கு. அதாவது மஸ்தானி, மசக்களி, குர்தீஸு, அனார்கலி அப்படின்னு நிறைய ரகங்கள் வந்து விற்பனைக்காக வந்திருக்கு. இதை வாங்குறதுக்காகவும் இந்த பெண்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வராங்க. இது சம்பந்தமாக பேசுறதுக்காகவும் பிரியா நம்மோட இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அது சொல்லுங்க, போன வருஷம் தீபாவளி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ ட்ரெஸ் செலக்ட் பண்ணியாச்சா? எப்படி எடுத்துட்டு இருக்கீங்க? இல்லை, இப்போ தான் செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம், இனிமேல் தான் செலக்ட் பண்ணணும். நீங்க சொல்லுங்க, செலக்ட் பண்ணியாச்சா? என்ன மாதிரியான புதிய ரகங்கள்லாம் வந்திருக்கு? எப்படி செலக்ட்? மஸ்தானி பார்த்தோம், பட் ஆனால் இப்போ வரைக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம புதுசாக வந்திருக்கு, பட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. டாப்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம்னா ரேட் வந்து பட்ஜெட் வந்து நமக்கு மீடியமாக உள்ளவங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ இனிமேல் தான் எடுக்க போகிறோம். அது இவங்க சொல்கிற மாதிரியே நிறைய புது கலெக்ஷன் வந்திருக்கதாகவும், அது வந்து அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு என நிறைய புது ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். மும்தாஜ்.